வியூவர்ஸ், ஹாப்பி மார்னிங் டு ஆல். சம்மர் வெக்கேஷனுக்கு சென்னையிலேருந்து ஊருக்கு கிளம்புறோன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ பெரியகுளம் வந்தாச்சு. ரொம்ப இயர்லியராகவே வந்துட்டோம். அம்மா டீ போட்டு வச்சுருந்தாங்க. ஒரு வேலையும் இல்லை, நல்லா ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நல்லா சுடு சுடு ரிலாக்ஸ்டாக டீயும் குடிச்சாச்சு. பிரேக்ஃபாஸ்ட் வந்து எப்போயுமே நாங்கள் ஊர்லேருந்து வந்தாலே எனக்கு பிடிச்ச கறி குழம்பு இட்லி தான் செய்வாங்க. ஸோ இன்றைக்கும் அதே தான். எத்தனை இட்லி உள்ளே இறங்குச்சுன்னே தெரில, அந்தளவுக்கு நான் திருப்தியாக சாப்பிட்டேன். பசங்களுக்கும் எல்லாம் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே ஊட்டியும் விட்டுட்டேன். ஸோ எல்லா குட்டீஸ் எல்லாமே பயங்கர ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தாங்க. இந்த சீசன் அப்போ எங்கள் ஊரில் நொங்கு நல்லாவே கிடைக்கும். ஸோ பசங்கள்லாம் வரவுமே அப்போ போய் நொங்கு வாங்கிட்டு வந்தார். ஃபஸ்ட்டு நான் கொஞ்சம் உரிச்சு கொடுத்தேன், சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களே உரிச்சு சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அம்மா வந்து யூஸ்வலாக மார்னிங் 10 o'clock பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்ச் எல்லாமே முடிச்சிடுவாங்க. வீட்டு வேலை எல்லாமே கூட்டுறது, துடைக்கிறது, துணி காய போடுறது எல்லாமே அவங்க 10 to 10:30 யூஸ்வலாகவே அவங்க ஒர்க்கை முடிச்சிடணும்னு நினைப்பாங்க. பட் நான் அந்தளவுக்குலாம் என்னால் முடிக்க முடியாது. பிரேக்ஃபாஸ்ட் கொஞ்சம் ஹெவியாக பண்ணால் லஞ்சு நான் 11 o'clock தான் ஸ்டார்ட்டே பண்ணுவேன். இன்றைக்கி நாங்களாம் ஏர்லியராக வந்தனால மார்னிங் மட்டன் குழம்பும் இட்லியெல்லாம் ரொம்ப சீக்கிரமாகவே பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த சிக்கன் குழம்பு அண்ட் தேங்காய் சாதம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி நான் குக்கிங்லேருந்து கம்ப்ளீட்லி ரெஸ்ட்டு தான். யூஸ்வலாகவே அம்மா வீட்டுக்கு வந்தால் நான் ரெஸ்ட்டில் தான் இருப்பேன். எந்த குக்கிங்கும் பண்ண மாட்டேன். ஏதாவது சைட் பை சைட் ஹெல்ப் பண்ணுவேன் எங்கள் அம்மாவுக்கு. எவ்வளோ நாள் இருந்தாலும் எங்கள் அம்மா தான் பண்ணுவாங்க. இன்றைக்கி வந்து நார்மலாக நம்ம சிக்கன் கிரேவி எப்படி செய்வோமோ அந்த போல் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. மோஸ்ட்லி நான் எல்லா சமையலும் எங்கள் அம்மாட்ட தான் நான் கற்றுக்கிட்டேன். ஸோ நான் நிறைய வீடியோஸில் அந்த சிக்கன் கிரேவி போட்டிருப்பேன். அதே மெத்தட் தான் எங்கள் அம்மாவும் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ வந்து தேங்காய் சாதத்துக்கு தாளித்து விட்டுட்ருக்காங்க. இது ரொம்ப சிம்பிள் தான். ஆல்ரெடி நான் என்னோடய வீடியோஸ்லையும் ஷேர் பண்ணியிருப்பேன். குக்கரில் கொஞ்சம் நெய், எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துட்டு 2 பெரிய வெங்காயம், காரத்துக்கு 2-3 பச்சை மிளகா, அரை தக்காளி பழம் மட்டும் ஸ்லைசஸை கட் பண்ணி, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா, இது எல்லாத்தையும் நல்லா கொஞ்சம் வதக்கிக்கணும். வெங்காயம் வந்து முக்கியமாக தேங்காய் சாதத்துக்கு கறியிடக்கூடாது. ஸோ மீடியமாக தான் நம்ம இதை எல்லாத்தையுமே வதக்கிக்கணும். வதக்கினதுக்கப்புறம் இன்றைக்கி சீரக சம்பா அரிசியில் தான் அம்மா பண்ணுறாங்க. ஸோ 4 கப் அரிசிக்கு 8 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கணும் இல்லையா? ஸோ அதில் ஒரு 7 கப் தேங்காய் பாலும் 1 கப் வந்து தண்ணி சேர்த்துக்கிட்டாங்க. ரொம்ப திக்காகவும் இருந்தாலும் நல்லா இருக்காது, திகட்டிடும்னு சொல்லி. ஸோ தேங்காய் பாலெல்லாம் சேர்த்துட்டு ரைஸும் நல்லா வாஷ் பண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு விசில் மட்டும்தான் விட்டு எடுப்பாங்க சீரக சம்பாவுக்கு, இல்லைன்னா ரொம்ப குழஞ்சிடும். ஸோ அவ்வளோதான். இன்னொரு சைடு நம்மளுக்கு சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது நாங்கள் திக்காக கிரேவியாக வைக்கலை, கொஞ்சம் குழம்பு மாதிரி ஊற்றி சாப்பிட்ற மாதிரி தான் வச்சாங்க. தேங்காய் சாதமும் ரெடி ஆகிடுச்சு. தேங்காய் சாதம் வந்து செய்கிறப்ப பால் விட்டு செய்கிறப்ப நம்மளுக்கு மேலே வந்து பால் திறஞ்சு வந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரைஸ் எல்லாம் நல்லா கலந்து விட்டோன்னா எல்லாம் ஒன்றா கலந்து வந்துடும். ஸோ இன்றைக்கி லன்ச் வந்து தேங்காய் சாதம், சிக்கன் குழம்பு, கொஞ்சம் ரைத்தா செஞ்சாங்க. குக்கும்பரும் ஆனியனும் போட்டு ரைத்தா செஞ்சுருந்தாங்க. ஸோ நல்ல திருப்தியாக சாப்பிட்டோம். வேலையே இல்லாமல் இன்னொருத்தர் சமைச்சு கொடுத்து சாப்பிட்றது ஒரு தனி சுகம் இல்லையா? ஸோ ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருந்துச்சு. எல்லோரும் நல்லா சாட்டிஸ்ஃபைடாக சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு கொஞ்சம் வெளியே போகலான்னு இருந்தோம். எங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்க டூரிஸ்ட் ஸ்பாட் பிளேசஸ்ன்னு பார்த்தா மெயினாக வந்து கொடைக்கானல் கடிவாரம் தான் பெரியகுளம். ஸோ மலை ஏற தூரம் மட்டும்தான், ஒரு 1.5 மணி நேரம் ஆகும் மலை ஏறதுக்கு, கொடைக்கானல் போகிறதுக்கு. ஸோ அது மட்டும்தான். பட் வீட்டுக்கிட்ட இருக்க பிளேசஸ்ன்னு பார்த்தா சோத்துப்பாறை டேம் அண்ட் கும்பக்கரை வாட்டர் ஃபால்ஸ். ஸோ எப்போல்லாம் நாங்கள் ஊருக்கு வரோமோ கண்டிப்பாக அந்த 2 ஸ்பாட்டுக்கு போயிடுவோம். ஸோ எத்தனை தடவை போனாலும் எங்களுக்கு செழிப்பு தட்டாது, அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்கும். சும்மா நினச்ச நேரம் எங்கேயாவது போனால் நாங்கள் இந்த ரோட்டுக்கு தான் வருவோம். ஸோ வாக்கிங் போனோம்னாலும் இந்த சைடு தான், சோத்துப்பாறை சைடு தான் வருவோம். ஸோ நாங்கள் இன்றைக்கி சோத்துப்பாறை டேம் சைடு தான் வந்தோம். ஆக்சுவலாக சோத்துப்பாறை டேமுக்கு மேலே இன்னொரு ஸ்பாட் இருக்குது, கண்ணக்கரை வாட்டர் ஃபால்ஸ்னு. அது கொஞ்சம் ப்ரைவேட் ஏரியா, ரொம்ப பேர் அலோட் பண்ண மாட்டாங்க. ஸோ தெரிஞ்சவங்க மட்டும்தான் அங்கே அலோவ் பண்ணுவாங்க. ஒரு நல்ல வாட்டர் ஃபால்ஸ். ஸோ பசங்களெல்லாம் குளிக்கலான்னு சொல்லி வந்தாங்க. பட் நாங்கள் இங்கே கீழே அடிவாரத்துலேயே போகிற வழியிலே பார்த்துட்டோம், தண்ணி ரொம்ப கம்மியாக இருந்தது. ஸோ அதனால் நாங்கள் அந்த டேம்லேருந்து அப்படியே ரிட்டர்ன் வந்துட்டோம். நாங்கள் மேலே கண்ணக்கரைக்கு போகலை. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். பசங்க ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிட்டாங்க. ஸோ வர்றவள்ள இந்த குதிரையை பார்த்தோம். இது ஆக்சுவலாக ரொம்ப டாலாக இருக்கிறது, ரொம்ப ஷார்ட்டு தான். இது அழகர் சாமிபுரம் மூவியில் வந்து இவர் வந்து நடிச்சிருப்பார். இவரோட குதிரை தான் அந்த மூவியில் இருக்கும், ஒரு ஒயிட் கலர் குதிரை. ஸோ அதை பற்றிலாம் அவர் சொல்லிகிட்டு இருந்தார். 2 குட்டீஸும் ரொம்ப என்ஜாய் பண்ணி ஏறிட்டாங்க. பட் தம்பி மட்டும் ஏறவே மாட்டேன்ட்டான். அவனை எப்படியோ ஏமாற்றி செஞ்சு குதிரையில் எப்படியோ உட்கார வச்சாச்சு. என் கூட யாராவது உட்காந்தா தான் நான் உட்காந்து வருவேன்னு சொல்லிட்டான் குதிரையில். ஸோ நிரலி அவன் ஏமாற்றி உட்கார வச்சுட்டு அதோட ஒரு ரவுண்ட் அடிச்சாச்சு.
இருந்துச்சு. பட் பசங்க இன்றைக்கி வந்து நல்ல ஒரு வாட்டர் ஃபால்ஸ் பார்க்கணும், குளிக்கணும்னு சொல்லி தான் வந்தாங்க. ரொம்ப எக்ஸைட்டடாக வந்தாங்க. பட் முடியலை, மழையே இல்லாதனால இன்றைக்கி கொஞ்சம் தண்ணி கம்மியாக தான் இருந்தது. பட் இங்கே 1 மழை 2 மழை பெஞ்சாலே தண்ணி வந்து நல்ல செலும்பாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் இன்னொரு vlogல சந்திக்கிறேன். நாங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம், ரொம்ப டயர்டாக இருந்தனால. ஸோ இனிமேல் சில வீடியோஸ் எல்லாம் நான் ஊர்லேருந்து போஸ்ட் பண்ணுவேன், கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள்.